மதுமிதா கௌதம்காக காத்துட்டு இருக்காங்க. கௌதமும் வீட்டுக்கு வர்றாரு. கௌதம பார்த்ததுமே கொடுங்க கௌதம் உங்களுடைய பேக்னு மதுமிதா கேட்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு கௌதம் சோகமாவே ரூமுக்கு போறாரு. அபிஷேக்கும் கிரணும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கிரண் போதையிலேயே மதுமிதாவுடைய பிறந்த நாளை பத்தி சொல்றாரு. ஓ, அண்ணியுடைய பிறந்த நாளை நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? அப்ப நீ அன்னிக்கு விஷ் பண்ணலையான்னு கேட்க பண்ணணும்னு கிரண் சொல்றாரு. கௌதமும் வீட்டுல குடிக்கிறாரு. இதை பார்த்து மதுமிதா கண் கலங்குறாங்க. அதே நேரம் அதை கவனிச்ச சவுந்தலா சந்தோஷப்படுறாங்க. பொண்டாட்டி மேல இவ்வளவு சந்தேகமா? கூடிய சீக்கிரத்துல இந்த மதுமிதா இந்த வீட்டை விட்டு போகணும், எனக்கு அதுதான் வேணும்னு நினைக்கிறாங்க. போதையில இருக்கக்கூடிய கௌதம் முன்னாடி மதுமிதா வந்து நிக்கிறாங்க. கௌதம் மதுமிதா கிட்ட நீங்க என்கிட்ட ஏதாவது பொய் சொல்றீங்களா மதுமிதான்னு கேக்குறாரு. நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியலன்னு மதுமிதா சொல்றாங்க. இல்ல நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு க்ளோஸா இருக்கக்கூடியவங்க யாராவது என்கிட்ட ஏதாவது மறைச்சா என்னால தாங்க முடியாது. அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லி கவலையா இருக்கிறாரு. இதை பார்த்த மதுமிதா என்ன செய்யறதுக்குன்னு தெரியாம கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. கௌதம் அவருடைய வாட்சை பாக்குறாரு. 12 மணி ஆனதும் உடனே மதுமிதாவை பார்த்து ஹாப்பி பர்த்டே மதுமிதான்னு சொல்றாரு. அதை கேட்ட மது சந்தோஷப்படுறாங்க. பர்த்டே கிஃப்டா மதுக்கு ஒரு ரிங்கை போட்டு விடுறாரு. அப்புறமா கை கொடுத்து வாழ்த்துக்களும் சொல்றாரு. இது மட்டும் இல்ல, நாளைக்கு இன்னொரு கிஃப்ட்டும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. என்ன சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் காலையில இருந்தே என் மேல கோவமா இருக்கிறது மாதிரி நடிச்சிங்களா கௌதம்னு மதுமிதா கேக்குறாங்க. இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது, போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு கௌதம் படுத்து தூங்குறாரு. கிரண் மதுக்கு விஷ் பண்றதுக்காக கால் பண்றாரு. கௌதம்க்கு பிடிக்காதது எதையுமே நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி மது காலை கட் பண்றாங்க. காலையில மது சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டுட்டு வராங்க. அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே சர்ப்ரைஸா அவங்களுக்கு விஷ் பண்றாங்க. மது கேக்க கட் பண்ணதும் பாட்டி மது கிட்ட நீ ஃபர்ஸ்ட் கௌதம்க்கு தான் ஊட்டி விடணும்னு சொல்ல மதுவும் ஊட்ட போறாங்க. அப்ப கௌதம் அந்த கேக்க வாங்கி மதுமிதாக்கு ஊட்டி விடுறாங்க. இப்ப நீ ஊட்டி விடு மதுன்னு பாட்டி சொல்ல மதுமிதாவும் ஊட்ட போறாங்க. ஆனா வேண்டான்னு கௌதம் சொல்லிடுறாரு. ஏண்டா வேண்டான்னு சொல்றேன்னு பாட்டி கேட்க இல்ல பாட்டி எனக்கு சின்ன பீஸ் போதாது, பெரிய பீஸ் தான் வேணும்னு கௌதம் கேக்குறாரு. விட்டா அண்ணன் கேக்க ஃபுல்லா சாப்பிட்டுருவாரு, அதனால நாங்க முதல்ல ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ராகுல் அந்த கேக்க எடுத்துட்டு போறாரு. நைட்டு நீங்க என்ன விஷ் பண்றது வரைக்கும் என்னோட பர்த்டே எனக்கே மறந்து போச்சுன்னு மதுமிதா சொல்ல வேற யாரையாவது பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்மள பத்தி நம்ம மறந்து போயிருவோம்னு கௌதம் ஜாடியா பேசுறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல கௌதம், இப்பெல்லாம் நீங்க பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு பழைய கௌதம தான் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மதுமிதா அங்கிருந்து போறாங்க. கௌதம் அமைதியாவே நிக்கிறாரு. கௌதம் ஆபீஸ்க்கு கிளம்பி போக பாட்டி அவரை சாப்பிட்டுட்டு போக சொல்றாங்க. கௌதமும் மதுமிதாவும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கிரண் மதுவை விஷ் பண்றதுக்காக ஒரு பொக்கையை வாங்கிட்டு கௌதம் வீட்டுக்கே வர்றாரு. அதே நேரம் மதுமிதாவும் கௌதமும் வாசலுக்கு வராங்க. இதோட ப்ரோமோ முடியுது.